ஆக்ஷன். இப்போது லாஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? வீடியோ வேறு ஒரு தடவை ரிமைண்டராக பார்த்துட்டிங்களா? ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன? வேரியபிளோட ஐடி, இந்த ஐடி கரெக்டாக. இது என்ன? இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு கரெக்டாக. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருப்போம்? A, B, Cன்னு 3 பேர் கொடுத்துருப்போம். இல்லை 10, 20, 30 3 மார்க் கொடுத்துருப்போம். ஞாபகம் இருக்குது தானே? ஸோ A, B, C தானே I1 டாட் வேல்யூக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து A, B, Cன்னு மாறிக்கும். இப்போ இந்த டாட் ஸ்ப்ளிட் என்ன பண்ணும்? இதை ஒரு அரேவாக மாற்றும் கரெக்டாக. இதை வந்து A, B, Cன்னு மாற்றும் கரெக்டாக. இப்போது இந்த A, B, C ஆஃப் 0 வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஏவை ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டாக. சாரி, ஏ வந்து வெறும் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணும் கரெக்டாக. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு தானே? திஸ் இஸ் ஹவ் நேம்குள்ளே ஏ போகும். இது யாருக்கெல்லாம் இப்போ நான் சொன்னது புரிஞ்சுது? கை தூக்குங்க. புரிஞ்சிருச்சு எனக்கு கிளியராக? ஓகே, வெரி குட். வி ஆர் கோயிங் டு சிம்பிளிஃபை திஸ். இதுக்கு அவுட்புட் ட்ரேசிங்க்கு எவ்வளோ டைம் ஆச்சு? ஏன் டைம் அதிகமாச்சு? I1 டாட் வேல்யூ டாட் ஸ்ப்ளிட்டை இங்கே பண்ணிடுறோம். திரும்ப I1 டாட் வேல்யூ டாட் ஸ்ப்ளிட்டை நம்ம எங்கே பண்ணுறோம்? இங்கேயும் பண்ணுறோம். திரும்ப I1 டாட் வேல்யூ டாட் ஸ்ப்ளிட்டை நம்ம எங்கே பண்ணுறோம்? இங்கேயும் பண்ணுறோம். திரும்ப அதே I1 டாட் வேல்யூ டாட் ஸ்ப்ளிட்டை நம்ம இங்கேயும் பண்ணுறோம். திரும்ப அது இங்கேயும் பண்ணுறோம். 5 தடவை ஒரே வேலையை திரும்ப செய்கிறோம். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அரே வந்து I1 டாட் வேல்யூ எடுத்து அதை அரேவாக ஸ்ப்ளிட் பண்ணுறதை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருந்தேன் கரெக்டாக. இதுதான் போன எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் இப்போ என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அரே வேரியபிளையே க்ரியேட் பண்ண சொல்லித்தர போகிறேன். அது எப்படி க்ரியேட் பண்ணோன்னா, இப்போ நம்ம நேம்ஸ்னு ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. வேர் நேம்ஸ்னு இதுதான் வந்து நம்மளோட அரே வேரியபிள். வேர் மார்க்ஸ் தான் நம்மளோட மார்க்ஸுங்கிற அரே வேரியபிள். இப்போ இதுக்குள்ளே நம்ம இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்குவோம். அது எப்படி பண்ண முடியும்னா, இப்படி ப்ராக்கெட் போடாமல் அதுக்கு பதிலாக I1 டாட் வேல்யூ டாட் ஸ்ப்ளிட்டு ஆஃப் 0 போடல. ஞாபகம் இருக்கா? I1 டாட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும்? A, B, C. I1 டாட் வேல்யூ டாட் ஸ்ப்ளிட் ஆஃப் கமா என்ன பண்ணும்? அதை கமா வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி A 0ல், B 1ல், C 2ல் கரெக்டாக. இதை ஒரு அரேவாக ரிட்டர்ன் பண்ணுமா? இந்த அரேவையே எடுத்து நம்ம நேம்ஸ்குள்ளே வச்சுட்டா நேம்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? இப்படி இருக்குமா? நேம்ஸ்குள்ளே தெரியும்ல, இது கமெண்ட்டு என்னன்னு தெரியும்ல, அந்த கோட் ரன் ஆகாது தெரியும்ல. புரியுதா இப்போ என்ன இருக்குன்ட்டு? A, B, C இந்த 3மே வந்து நேம்ஸ்குள்ளே போயிடுது. புரிஞ்சா? இப்போ இதே தான் நம்ம மார்க்ஸ்க்கு பண்ண போகிறோம். இப்போ மார்க்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? 10, 20, 30. இப்போது நேம்ஸ் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப்னு மட்டும் போட்டால் போதும்ல. இப்போ இந்த இடத்துல வந்து நேம்ஸ் ஆஃப் 0ன்னு போட்டால் போதும்ல. இப்போ நேம்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இதை ரிட்டர்ன் பண்ணும். நேம்ஸ் ஆஃப் 0க்குள்ளே ஏ தானே இருக்குது. புரிஞ்சா? அப்போ திரும்ப நான் ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. மார்க்ஸ் ஆஃப் 0க்குள்ளே இப்போ என்ன இருக்கும்? 10 தானே இருக்கும். புரிஞ்சா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுது தானே? அப்போது இதைவே நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்தேன்னா போதும் இல்லை, இங்கேயும் நேம்ஸ்ன்னு மட்டும் கொடுத்தாவே போதும் தானே? புரிஞ்சா? எல்லாம் கவனிச்சு தான் இருக்கீங்க? இப்போ என்ன ஆகும்? நமக்கு லாஸ்ட் டைம் ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த ஸ்ப்ளிட் பண்ணி அழிச்சு எழுதிட்டு இருந்தோம். இப்போ ஒரு தடவை அழிச்சு எடுத்து இது நேம்ஸ்குள்ளே வச்சுக்குவோம். இப்போ நேம்ஸ் ஆஃப் 0க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்து எழுதிக்குவோம் அவுட்புட் ட்ரேசிங். இப்போது எனிவே நான் உங்களுக்கு இதை வந்து ப்ராப்பராக அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிச்சிடுறேன். டோன்ட் பி வரிட் அபவுட் இட். Just want to show you this gives the same result. So இந்த வீடியோ ஆக்சுவலி far shorter than expected தான். I think இன்னொரு 10 minutesக்குள்ளே இது மொத்தமாகவே கம்ப்ளீட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது we are going to have same results தான். ரன் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ வந்து A, B, Cன்னு கொடுத்துட்றேன். D, E கொடுக்கணுமா? அதுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், A got 2 marks, B got 3 marks, C got 4 marks, D got 5 marks, E got 6 marks. ஆனால் இது கொஞ்சம் குவிக்காக வந்திருக்கு.
ஓகே, குயிக்கானா அது உங்களால் நோட்டீஸ் பண்ணியிருக்க முடியாது, பட் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் கொஷனை விட இதை வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடுவோம். இது இன்னும் குறைக்கணும்னு என்ன பண்ணலான்னா, நம்ம நேம் 2ன்னு கொடுத்துருக்கோம்ல, நேம் 2க்குள்ளே என்ன இருக்குது, நேம்ஸ் ஆஃப் 1 தானே இருக்குது. ஸோ இந்த நேம்ஸ் ஆஃப் 1 எடுத்து நம்ம இங்கேயே வச்சிடலாம், நேம் 2 இருக்கிற இடத்துலையே வச்சிடலாம். அப்போ இதுவே நமக்கு தேவைப்படாது, இந்த லைனே நமக்கு தேவைப்படாது. புரிஞ்சா நான் என்ன பண்ணுறேன்ட்டு? இப்படி வந்து நம்ம நிறையா லைனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 3, 4 எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். 5லேயும் நேமை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். 3, 4 எல்லாமே 5ல் நேம் மட்டும். ஸோ அப்போ நேம்ஸ் ஆஃப் 4ன்னு தானே இருக்குது, கரெக்டாக? 3, 4ல் நான் எல்லாம் ரிமூவ் பண்ணதுனால இதுக்குள்ளே நேம்ஸ் ஆஃப் 2ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன், இதில் நேம்ஸ் ஆஃப் 3ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஒன்றுமே புரியல, கை தூக்குங்க, தூக்கிடுங்க. மார்க்ஸ் ஆஃப் 2 தூக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு புரியாதுன்னு நினைக்க நல்லா தெரியும். உங்கள் 3 பேருக்கு புரியல, மிச்சம் எல்லாத்துக்கும் புரியுதா? ஏதோ பண்ணுறேன்னு புரியுது, ஓரளவுக்கு உன்னால் கெஸ் பண்ணிக்க முடியுது. டோன்ட் வரி, புரியாதவங்களும் நான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணோன்னே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுற வரைக்கும் வந்து ஜஸ்ட் பேர் வித் மீ, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? மார்க்ஸ் ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? A, B, C, D, E 3, 4, 5, 6, 7. A got 3 marks, B got 4 marks, C got 5 marks, D got 6 marks, E got 7 marks. வந்துருச்சா? இப்போ கரெக்டாக ரன் ஆச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது ரொம்ப கிளியராக புரியல, அவ்வளோதானே? இப்போ நம்ம அவுட்புட் ட்ரேஸ் பண்ணலாமா? அவுட்புட் ட்ரேஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சார் ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸ் 0 போடாமல் எப்படி கரெக்டாக ஏக்கு வந்தது சொல்கிறேன். ஸோ இப்போது நம்ம அவுட்புட் ட்ரேஸ்க்கு என்ன வரையும்? இப்படி 2 கோடு, இப்படி 2 கோடு, கரெக்டா? இது என்ன? ப்ராசஸரு. நம்மளோட இதை 2ஆக பிரிச்சுக்கணும். இது வந்து இந்த டிஸ்பிளே, இது வந்து கன்சோல் லாக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3ஐயும் நம்ம வச்சுக்கலாம். அப்படியே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, அப்புறம் கிளிக் பட்டன் இருக்குது. நான் இடம் இல்லாதனால கீழே வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே என்ன டைப் பண்ணியிருக்கோம்? ABCDE, A, B, C, D, E. இதுக்குள்ளே என்ன ட்ரை பண்ணியிருக்கோம்? 3, 4, 5, 6, 7. இது கிளியராக இல்லைன்னா அப்படி இங்கே பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்கும். இங்கே கிளிக் பண்ணி, ஏன்னா நம்ம ஹேண்ட் ரைட்டிங் இவ்வளோ தான் வரும். இது நல்லா இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு நம்ம அலர்ட்டில் போட்டதை இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்பேஸ் இல்லைங்கிறனால அலர்ட்டில் போட்டதை இங்கே எழுதிக்கலாம். ஓகே, ஆனால் நீங்கள் எக்ஸாமில் எழுதுகிறப்போ நல்லா சொல்கிற கேட்டுக்கோங்க. அலர்ட்டில் போட்டது இங்கே எழுதாதீங்க, கன்சோலில் வரது தான் இங்கே வரணும். நீங்கள் அலர்ட்டில் வரதை இங்கேயே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும், இங்கேயே தான் பாக்ஸாக வரைஞ்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். மல்டிபிள் அலர்ட்ஸ் இப்படி வந்துச்சுன்னா வேணால் நீங்கள் வந்து இங்கே எழுதுறதுனா எழுதிக்கோங்க. ரொம்ப அதுக்கெல்லாம் மார்க் வந்து பார்த்து குறைச்சிட்டு இருக்க மாட்டோம். பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், அலர்ட்டுன்றது உங்களோட டிஸ்பிளேக்குள்ளே வருது. இட்ஸ் நாட் சம்திங் தட் கெட்ஸ் இன் டு த கன்சோல். ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் இங்கேயே இப்படி வரைஞ்சி அதை போட்டுக்கோங்க. இங்கேயே வரைஞ்சி அலர்ட் பாக்ஸ் மாதிரி நீங்களே பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டாக இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகே, எனிவே இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணியாச்சு. பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஆனால் இங்கேயும் உங்களுக்கே தெரியும், நான் டிசிப்ளின் பார்ப்பேன், ரொம்ப 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 பார்ப்பேன். நேம்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னா நேம்ஸ்னு ஒரு அரேவை கிரியேட் பண்ணோம், கரெக்டாக? நேம்ஸுங்கிறது என்னது? ஒரு அரே. இந்த அரேக்குள்ளே என்ன இருக்குது? I1 டாட் வேல்யூ. இப்போ I1 டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்குது? A, B, C, D, E டாட் ஸ்பிளிட் ஆஃப் கமா. அப்போ அது என்ன ஆகும்? இப்படி ABC ஆயிரும், கரெக்டாக? அந்த ABC தான் இதுக்குள்ளே இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? பதில் சொல்லுங்கடா. இப்போ இது வந்து 0th பொசிஷன் இருக்குது, இது 1ல் இருக்குது, இது 2ல் இருக்குது, கரெக்டாக? அடுத்த வேரியபிள் என்ன இருக்குது? மார்க்ஸ். அதுக்குள்ள சேம் திங், 1, 2, ஆக்சுவலி 1, 2 கிடையாது, 3லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். 3, 4, 5. ஆக்சுவலாக இதுவே சியில் முடியலை. கவனிச்சா தான் இருக்கீங்க எல்லாரும். இப்போ யாரும் சொல்லவே இல்லை டி இருக்குன்ட்டு. சொன்னீங்களா? கேட்கவே இல்லை.
ஓகே, அடுத்தது இப்போ நம்ம இந்த லைனையும் முடிச்சிட்டோம், இந்த லைனையும் முடிச்சிட்டோம். கரெக்டாக? இப்போது நேம் 1 ஈக்குவல் டு நேம்ஸ் ஆஃப் 1. அப்போ நேம் 1ங்கிற ஒரு வேரியபிள் வருதா? NAME1 ஈக்குவல் டு நேம்ஸ் ஆஃப் 0. நேம்ஸ் ஆஃப் 0க்குள்ள என்ன இருக்கு? அப்போ அதுக்குள்ளே ஏ மட்டும் வந்துடும். புரிஞ்சா? அடுத்தது மார்க்ஸ் ஆஃப் 0க்குள்ள என்ன இருக்கு? சொல்லுங்க. மார்க்ஸ் ஆஃப் 0க்குள்ள 3 இருக்கா? அந்த 3 மார்க் 1க்குள்ள வந்துருமா? புரியுது தானே? அடுத்தது மார்க் 2க்குள்ள மார்க்ஸ் ஆஃப் 1. மார்க்ஸ் ஆஃப் 1க்குள்ள என்ன இருக்கு? 4. அடுத்தது மார்க் 5. அதுக்குள்ள என்ன இருக்கு? மார்க்ஸ் ஆஃப் 4. மார்க்ஸ் ஆஃப் 4க்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. 7. வெரி குட். 0 1 2 3 4 அதுக்குள்ள 7 தான் இருக்கு. 0லேருந்து எண்ணணும், அரே 1லேருந்து எண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு காலையில் கூட ஒரு மீன் பார்த்தேன். ஏதோ ஒரு குழந்தை வந்து நிறைய டிராயிங் வரைஞ்சிட்டு அதையெல்லாம் நம்பர் பண்ணுறதுக்கு 0 1 2 3 எழுதி வச்சிருந்துச்சு. அவங்க அப்பா வந்து ஒரு ப்ரோக்ராமர், சந்தோஷமாக இருக்கான் பார்த்துட்டு. ஸோ அது பேசிக்காக என்ன கன்வே பண்ணுதுன்னா, அவன் பையனும் ப்ரோக்ராமர் ஆயிடுவான்னு அவன் ஃபீல் பண்ணுறானாமா. அந்த மாதிரி 0லேருந்து கவுண்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலி குழந்தை வந்து 0 1 2 3 அது பாட்டுக்கு எழுதிருக்கு, அது ஸ்கூலில் சொல்லி கொடுத்து வச்சு. எனிவே, இப்போது அலர்ட் நேம் 1. நேம் 1க்குள்ள என்ன இருக்குது? ஏ. காட் அப்படியே எழுதிடணும்ல, ஞாபகம் இருக்கா? டபுள் கோட்ஸ்குள்ள இருந்து அப்படியே எழுதிடணும். மார்க் 1. மார்க் 1க்குள்ள என்ன இருக்கு? 3 மார்க்ஸ். அப்படி டபுள் கோட்ல தானே இருக்கு. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் 1. நேம்ஸ் ஆஃப் 1க்குள்ள என்ன இருக்கு? பி. புரிஞ்சுதா எப்படின்ட்டு? உனக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? மார்க் 2க்குள்ள என்ன இருக்கு? நேம்ஸ் ஆஃப் 2க்குள்ள என்ன இருக்கு? மார்க் 2 சாரி மார்க்ஸ் ஆஃப் 2க்குள்ள என்ன இருக்கு? 5. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் 3க்குள்ள என்ன இருக்கு? 6. சாரி, நேம்ஸ் ஆஃப் 3க்குள்ள இது 3 இது 4 டி இருக்கா? மார்க்ஸ் ஆஃப் 3க்குள்ள என்ன இருக்கு? 0 1 2 3 6. அடுத்தது நேம்ஸ் ஆஃப் 4க்குள்ள என்ன இருக்கு? E. அடுத்தது மார்க் 5க்குள்ள என்ன இருக்கு? 7. வந்துருச்சு. அதே மாதிரி அவுட்புட்டு இவ்வளவுதான். டன். இதோட இது முடிஞ்சு.